மஞ்சுமேல் பாய்ஸ் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தோடைய லால் சலாம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு ரீசெண்டா. அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுச்சான். தமிழ்நாட்டுல முதல் மலையாள திரைப்படம் இவ்வளவு கலெக்ஷன். ஏற்கனவே இந்த படம் ஏன் இவ்வளவு ஒரு பெரிய ஹிட்டா இருக்குன்னா, வணக்கம் இஸ்ரேல் ஜபசி. மஞ்சுமேல் பாய்ஸ் இதுதான் இப்ப தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் பேச்சு. மஞ்சுமேல் பாய்ஸ் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தோடைய லால் சலாம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு ரீசெண்டா. அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுச்சான். இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் வந்துட்டு மலையாள திரைப்படம். சோ தமிழ்ல டப்பிங் பண்ணிருக்காங்களா? அப்படிலாம் கிடையாது, மலையாளத்துல தான் இருக்கு. வெறும் அந்த டிரான்ஸ் கீழே அந்த வேர்ட்ஸ் போடுவாங்களே, இங்கிலீஷ் வேர்ட்ஸ். சோ இத வச்சே படம் அவ்வளவு பெரிய ஹிட்டா ஆயிருக்காம் என்று தமிழ்நாட்டுல முதல் மலையாள திரைப்படம் இவ்வளவு கலெக்ஷன். ஏற்கனவே 20 கோடியை தாண்டிடுச்சாம். 25 கோடியை வெகு விரைவில் தொற்றும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு அடுத்தது இது வந்து ஏற்கனவே 1/4 தான் இருந்துச்சாம் மலையாள திரைப்படம் தமிழ்நாட்டுல. சோ இவ்வளவு ஒரு சூப்பர் ஹிட் படத்துக்கு ஒரு பெரிய ஹீரோவா மோகன்லால், மம்முட்டி இவங்கெல்லாம் வந்து அங்க மூவி ஐகான்ஸ் கேரளால. அப்படியா? கிடையாது. ஷௌபின் ஷாஹிர்ங்கிறவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ. ரொம்ப ஒரு சாதாரண திரைப்படம், சாதாரண ரொம்ப கம்மியான பட்ஜெட் திரைப்படம். ஹீரோ ஹீரோயின் டூயட் சாங்ஸ், ஹீரோயினே கிடையாது இந்த படத்துல. சோ ஒரு திரைப்படத்தை வச்சு மக்களை எப்படி கவர முடியும்? அந்த கதை காலத்தை வச்சு அவ்வளவு இது பண்ணி நிறைய பேர் சொல்றாங்க, எல்லா தியேட்டர்லயுமே ஒரு கட்டத்துல அப்படி ஒரு அப்ளாஸ் வருதாங்க இந்த திரைப்படத்துக்கு. இது வெறும் சென்னை மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் திருநெல்வேலி வரைக்கும் அவ்வளவு சூப்பர் ஹிட்டா இருக்கும். உலக அளவுல பாத்தீங்கன்னா 100 கோடியை தாண்டிச்சாம் இந்த மூவி மஞ்சுமேல் பாய்ஸ். இந்த திரைப்படம் வந்துட்டு தமிழ்நாட்டு தியேட்டர் ஓனர்ஸ்க்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா. இனிஷியலா 50 ஸ்கிரீனுக்கும் கம்மியா தான் தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா மலையாள திரைப்படம் அதுவும் டப்பிங் கூட பண்ணல, பெருசா போகாது ஒரு சின்ன ஆடியன்ஸுக்கு. சோ அதனால கம்மியா ஒரு நாளைக்கு ஒரு 8 ஷோ இருக்குன்னா ஒரு ஷோ 2 ஷோ பேருக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா இவ்வளவு வரவேற்பை பெற்றனால இன்னைக்கு 400 ஸ்கிரீனுக்கு மேல இருக்காம். 500 ஸ்கிரீனையும் தொற்றுமா. தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் ஏன் அவ்வளவு சந்தோஷம்னா, இந்த டைம்ல ஒரே மூவி கலெக்ஷனே இல்ல. படத்து மூலமா அவங்க தியேட்டர் ஓடணும் இல்லைங்க. கலெக்ஷன் இல்லாத டைம்ல திடீர்னு இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் வந்து அவங்க எல்லாம் காப்பாத்திருச்சாம். இதுல என்னன்னா, தமிழ் திரைப்படத்துல ஒரு திரைப்படத்தை வெளியிட்டார்கள், குறிப்பா சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் வெளியிடுறாங்கன்னு. அந்த மாதிரி பெரிய ஹீரோக்களை வெளியிடும் போது ஷேர் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகலாம். மலையாள திரைப்படம்ன்றனால எனக்கு 70% ஷேர் வந்துட்டு தியேட்டர் ஓனர்ஸ் தான். சோ அதனால இவங்களுக்கு பணமும் வசூலும் நல்லா தான் இருந்திருக்கு. சோ நிறைய தியேட்டர்களையே இது காப்பாத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மஞ்சுமேல் பாய்ஸ். அப்படின்னா இந்த மஞ்சுமேல் பாய்ஸ்ல அவ்வளவு பெரிய இது பாத்தீங்கன்னா, கொச்சி பக்கத்துல மஞ்சுமேல் அப்படின்ற ஒரு இடங்க. அந்த இடத்துல ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு கிளப் இருக்கும். இந்த கிளப்ன்ற கான்செப்ட் நான் வெஸ்ட் பெங்கால் வேலை பார்க்கும்போது பார்த்திருக்கேன். எதனாலன்னு தெரியல, ஒருவேளை இந்த கம்யூனிஸ்ட் ரூல் ஏரியாஸ்ல எல்லாம் கிளப் இருக்குமான்னு தெரியல. அங்க நிறைய இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து கிளப் வச்சிருப்பாங்க. சோ ஈவினிங்ஸ் எல்லாம் மீட் பண்ணிப்பாங்க. சோ அதே மாதிரி இந்த இடத்துல கேரளாவில் உள்ள மஞ்சுமேல் இடத்துல ஒரு கிளப் இருக்குங்க. அந்த கிளப்ல இவங்க எல்லாம் அசம்பிள் ஆகுறாங்க. அப்பப்ப அசம்பிள் ஆவாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்போ பேசாம டூருக்கு போவோமா அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. எல்லாம் வந்து ரொம்ப பணக்கார குரூப் எல்லாம் கிடையாது. இது வந்து ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ். சோ இவங்க எல்லாம் ஒரு 4 ஃப்ரெண்டு சேர்ந்து என்ன யோசிப்பாங்க, எங்க டூர் போலான்னு. அது மாதிரி பேசாம கோவா போலாமா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனா கோவா வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆயிடும், நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாதுன்ட்டு, சரி அப்ப கேரளாவை சுத்தி வர்றது வேணா அட்லீஸ்ட் தமிழ்நாடு தான் போவோம் அப்படின்னு சொல்லி கொடைக்கானலை தேர்ந்தெடுப்பாங்க. சோ மஞ்சுமேல்ல இருந்து இந்த பாய்ஸ்ன்றது இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாருமே அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுல ஹீரோ ஷௌபின் ஷாஹிர் இருக்கார்ல, அவர் கொஞ்சம் வயசானவர் இவங்களோட. சோ எல்லாரும் இவரை தான் திட்டிட்டு இருப்பாங்க, இவன் தான் கெடுக்கிறான் எல்லாரையும், இவன் ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்காம இருக்கான் அப்படின்ற மாதிரி. சோ அந்த குரூப் கிளம்புது, கொடைக்கானலுக்கு வராங்க. கொடைக்கானலை சுத்தி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில கிளம்பும் போது திடீர்னு அடப்பாமே, நம்ம அந்த குணான்னு ஒரு திரைப்படம் வந்துச்ச, அதுல கமலஹாசன் கூட அந்த குணா கேவ்ஸ பார்க்காம விட்டுட்டோமே, குணா கேவ்ஸ்க்கு போறாங்க. இது வரைக்கும் தான் என்னால சொல்ல முடியும். இங்க இருந்தா கதை ஆரம்பிக்க போகுது. சோ அந்த திரைப்படத்துல இங்க ஆரம்பிச்சு என்ன நடக்குது? சோ குணா மாதிரி ஒரு காதல் திரைப்படமா, நான் ஏற்கனவே சொன்னேன், ஹீரோயினே கிடையாது இந்த படத்துல. சரி,
இந்த படம் ஏன் இவ்வளவு ஒரு பெரிய ஹிட்டா இருக்குன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு கிரெடிட் கொடுக்கணும். அப்கோர்ஸ் இந்த டைரக்டர் சிதம்பரம்ன்றவர் எடுத்திருக்காரு. அவருடைய 2வது திரைப்படம் இது. ரொம்பவே நல்லா எடுத்திருக்காரு. ஆனா ஹீரோ வந்துட்டு இந்த படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஷௌபின் ஷாஹிர். சோ நம்ம தமிழ்நாட்டு மாதிரி ஹீரோஸ் எல்லாம் கேரளாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யதார்த்தமா எடுப்பாங்க. 6 பேக் ஹீரோஸ் தான். அதுக்கப்புறம் போயிட்டு ரா லெவல்ல செய்யணும், ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கணும். இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு எப்பயுமே பெரிய லெவல்ல தான் காமிப்பாங்க. ஹீரோவை பொறுத்தவரை கேரளால ரொம்ப அந்த மலையாள படத்துல ரொம்ப யதார்த்தமா இருக்கும். இப்ப நம்மளே பைக்ல போறோம், நிறைய வாட்டி நான் பார்த்திருக்கேன். யாராவது முன்னாடி காய்கறி விழுந்தவங்கள உடனே கூட இருந்து பக்கத்துல வந்து ஹெல்ப் பண்றாங்களே, அந்த ஒரு வயசானவரா இருப்பாரு. ஒரு ஹீரோ தான் அந்த டைம்ல. நம்ம கீரை வாங்குற போகும்போது அந்த கீரைக்கார அம்மா திடீர்னு எக்ஸ்ட்ரா ஒரு கீரை கட்டு கொடுத்துன்னு வைங்களேன், அது ஒரு ஹீரோயின் தாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கா, அதோடைய அந்த குணம் தானே ஹீரோன்றது, ஹீரோயினோன்றது. சோ அதெல்லாம் தான் அங்க மலையாள திரைப்படத்துல காமிக்கிறது. அவங்க பாத்தீங்கன்னா இந்திரன்ஸ்னு ஒருத்தர் வயசான தாத்தாங்க. ஆனா அவ்வளவு நல்லா நடிப்பாரு. நிறைய படத்துல லீட் ரோலே அவருக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அங்க வந்துட்டு ஹீரோக்கு முக்கியத்துவம் இல்ல, எந்த கதை. சோ ஹீரோனா 6 பேக் வைக்கணும், 100 பேரை அடிக்கணும், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. மலையாள திரைப்படத்துல நிறைய படத்துல ஹீரோங்க அடி வாங்கிட்டு ஓடுவாங்க. அது மாதிரி அங்க சண்டை காட்சிகளே பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ரியலா ஒரு தெருவுல நீங்க சண்டை பாத்தீங்கன்னா அப்படி கட்டி பொருள் இது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருக்கும். சும்மா லெப்ட் கையில ஒரு அடிச்சா 10 பேர் அந்த மாதிரி கணக்கெல்லாம் அங்க இல்ல. சோ அதே மாதிரிதான் ஷௌபின் ஷாஹிரை செலக்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு. ரொம்ப சிம்பிளான ஹீரோனாலும் அவ்வளவு அருமையா கொண்டு போயிருப்பாரு தன்னுடைய நடிப்புனால. சோ அவருக்கு தான் நிறைய கிரெடிட் இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் ஹிட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. மலையாள திரைப்படத்தை திருப்பி திருப்பி ஏன் சொல்றேன்னா, இது ஒரு மலையாள திரைப்படம். முதல் முறையா தமிழ்நாட்டுல இவ்வளவு கலெக்ஷன் ஆன படம். சோ இந்த மலையாள திரைப்படங்கள் அந்த லாங்குவேஜை இதே பண்ண மாட்டாங்க. தமிழ் திரைப்படத்தை பொறுத்தவரை நிறைய படத்துல திடீர்னு நம்ம ஹீரோ வந்துட்டு யூகேல இருப்பாரு, யூஎஸ்ல போவாருன்னா அங்க உள்ள இங்கிலீஷ்காரங்களே தமிழ்ல பேசுவாங்க. ஒரு மாதிரி புரோக்கன் தமிழ்ல பேசுவாங்க. பஞ்சாப் போனாருன்னா சர்தார்ஜி தமிழ்ல பேசுறாரு. இங்க அப்படி கிடையாது. மலையாள திரைப்படத்துல நீங்க நிறைய படங்கள்ல பார்க்கலாம். எந்த கேரக்டர், இப்ப தமிழ்நாடு கேரக்டர்னா தமிழ்ல தான் பேசுவாங்க. அது பாட்டுக்கு தமிழ். மம்முட்டி கூட ஒரு படம் வந்துச்சு, முழுக்க முழுக்க தமிழ்ல தான் வரும். சோ மஞ்சுமேல் பாய்ஸும் அந்த மாதிரி தமிழ்நாட்டுல நடக்கிறனால நிறைய இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், இல்ல ஹாஸ்பிட்டல், ஃபயர் டிபார்ட்மெண்ட், யாரா இருந்தாலும் தமிழ்ல தானே பேசுவாங்க. சோ அதே மாதிரிதான் வச்சிருப்பாங்க. சோ அதனால இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் ஹிட் ஆனதுக்கு இதுவும் ஒரு காரணம். அந்த யதார்த்தத்தை விட்டு வெளியில வராம அப்படியே கொண்டு போனது. இன்னொன்னு முக்கியமான விஷயம், ஹீரோயின் கிடையாது. இப்ப மலையாள படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதைக்கு ஹீரோயின் தேவையில்லை. ஹீரோயின் பேஸ்ட் படங்களே நிறைய வரும் மலையாளத்துல. இந்த படத்துக்கு ஹீரோயின் தேவையில்லைன்றனால. அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டு படத்துங்கள் நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 7 ஃபைட் இருக்கணும், இத்தனை சாங் இருக்கணும், அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. எது கதைக்கு தேவையோ. அதனால எல்லா மலையாள திரைப்படமும் ரொம்ப நல்லா இருக்குமான்னா அப்படி கிடையாது. ஆனா மெஜாரிட்டி வந்துட்டு யதார்த்தத்தை விட்டு வெளியில போகாம இருப்பாங்க. ஒரு படத்துல எல்லாம் நார்த் 24 காதம் நினைக்கிறேன், பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஒரே ட்ரெஸ்ல தான் படம் முழுக்க இருப்பாங்க. லாஸ்ட் சீன் அடுத்த வாரம்னு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வேற ஒரு ட்ரெஸ், அவ்வளவு. இந்த மாதிரி நம்ம தமிழ் திரைப்படங்கள்ல முக்காவாசி படங்கள்ல எதிர்பார்க்க முடியாது. அதே சமயத்துல தமிழ் படங்கள்லயும் ஒரு சில படங்கள் நல்லா வருது. ஆனா மெஜாரிட்டி வெறும் ஒரு ஹீரோ பேஸ்டு, ஒரு இத்தனை பேரை அடிக்கணும் அந்த மாதிரி இருக்கிறத விட்டுட்டு நம்மளுடைய டைரக்டர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா யதார்த்தத்துக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. நம்மளுடைய தமிழ் ஆடியன்ஸையும் பாராட்டணுங்க. இதுல ரொம்ப ரொம்ப இது மொழி தெரியாதது. ஏன்னா மலையாளம் தான், இங்கிலீஷ்ல கீழே தான் படிக்கணும். ஃபர்ஸ்ட் 2 நாள் 3 நாள் ஒண்ணுமே ஓடலையா படம். அப்பதான் ரிலீஸ் ஆகி சாதாரணமா போயிருக்கு. அதற்கப்புறம் இந்த வேர்ட் ஆஃப் மவுத்ல போய் இப்படி ஒரு நல்ல திரைப்படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல தமிழ்நாட்டு மக்கள் ஆடியன்ஸ், அவங்களுக்கும் இது இந்த சக்சஸ்க்கு முக்கிய காரணம். அவங்களுக்கும் நம்ம பாராட்ட தெரிவிக்கணும். இந்த படம் இப்பயும் திரையரங்குல போது, வேணும்ன்றவங்க போய் பாருங்க. இல்லைன்னா அடுத்த மாசம் ஏப்ரல் 2nd வீக்ல ஓடிடில வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. யாரெல்லாம் பார்த்திருக்கீங்களோ கமெண்ட்ஸ்ல எழுதுங்க, எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னு. இதே மாதிரி நல்ல நல்ல மலையாள திரைப்படம் இருந்துச்சுனாலும் தயவுசெய்து கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்ல எதெல்லாம் நல்ல திரைப்படம்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. தொடர்ந்து சேனல் மூலமா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.